தகவல் யார் சொன்னாங்கன்னா தகவல் சொல்லணும். பிரஸ் மீட்டா நீங்க கேக்குறீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லணும். திமுக யாரு சொன்னா தகவல்? யாரு சொன்னாங்க தகவல்? திமுக வட்டாரன்னா ஸ்டாலின் சொன்னாரு அவங்களுக்கு போன் பண்ணி, இல்ல ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்காமா அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னாரா சகோதரருக்கு, இல்ல தந்தி டிவி சிஓ போன் பண்ணி? நான் கேள்வி கேட்கிறேன். இதை நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். துர்கா மகர் தந்தி டிவி ஓனருக்கு போன் பண்ணி சொன்னாங்களா? இல்ல பிரதர் உங்களுக்கு சொன்னாரா? இல்ல பிரதர் உங்களுக்கு தகவல்னா நீங்க பேர் சொன்னா நான் பதில் சொல்றேன். யாரு தகவல் கொடுத்தாரு? யாரு சொன்னா உங்களுக்கு தகவல்? யாரு கொடுத்தா தகவல்? யாரு கொடுத்தா? தந்தி டிவி சார்பா கேள்வி கேட்கிறீங்க, பிஜேபி சார்பா பதில் கேட்கிறேன். உங்களுக்கு தகவல் யாரு கொடுத்தான்னு கேட்கிறேன். இப்ப தீக்ஷிதர் இஷ்யூ தகவல் தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க. தீக்ஷிதர் இஷ்யூக்கு ஒரு தீக்ஷிதர் இஷ்யூ பத்தி பிரதர் கேள்வி கேட்கிறாரு. தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை தகவல் கொடுத்து பதில் சொல்றேன். உங்களுக்கு தகவல் யார் கொடுத்தா? ஏன்னா நீங்க ஒரு நிமிஷம் ஒரு மாநில தலைவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. சொல்றோம். நீங்க தந்தி நிறுவனத்துல ஒரு நிமிஷம் தந்தி நிறுவனத்துல பணிபுரியறீங்க. அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. சரிங்களா? ரோட்ல டீ குடிக்கிறவங்க மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. தகவல் சொன்னா யாரு சொன்னா? இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்தாங்களா? உதயநிதி ஸ்டாலின் தந்திக்கு போன் பண்ணி கொடுத்தாரா? யாரு தந்திக்கு போன் பண்ணி சொன்னா? யாரு உங்களுக்கு கொடுத்தா? யாரு கொடுத்தா? அதே கேள்வி நான் கேட்கிறேன். யாரு கேட்கிறா? யாரு கொடுத்தா? யாரு கொடுக்கறா? உங்களுக்கு சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு நிமிஷம் பிரதர். அண்ணாமலை யூகேல கறி சாப்பிட்டாரா நீங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம். அண்ணாமலை யூகேல எந்த ஹோட்டல்ல தங்கினாரா ஏன்னா சொல்லணும். ஒரு நிமிஷம். நீங்க ஜேர்னலிஸ்டா கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்றாலும் நானும் திரும்ப கேட்க ரைட்ஸ் இருக்கு. யாரு உங்களுக்கு கொடுத்தா? ஜேர்னலிஸ்டா கேட்கல. யாரு கேட்டா? யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? அப்ப தகவல் போய் நீங்களே நான் தூங்கும் போது இமேஜின் பண்ணீங்களா? காலைல கனவு வந்துச்சா? ஒரு நிமிஷம். உங்களுக்கு காலைல கனவு வந்துச்சா? ஒரு நிமிஷம். நான் அதே தான் கேட்கிறேன். காலையில உங்களுக்கு கனவு வந்துச்சா? நீங்க சொல்லுங்க. அண்ணா காலைல கனவு வந்துச்சுன்னு சொல்லுங்க, பதில் சொல்றேன். காலையில உங்களுக்கு கனவு வந்துச்சா? தூங்கும் போது கனவு வந்துச்சா? இல்லையான எதுக்கு சொல்லணும்? யாரு உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்தா சொல்லுங்க. யாரு சோர்ஸ் கொடுத்தா சொல்லுங்க. யாரு கொடுத்தா சொல்லுங்க. சரி பிரதர், ஓகே. ஒரு நிமிஷம். பிரதருக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. பிரதருக்கு கிளாஸ் இருக்கிற மத்த ஜெர்னலிஸ்ட் தப்பா நினைச்சு கூடாது. பாஸ்போர்ட் ஒன்னு இருக்கு தெரியுமா பிரதர்? உங்களோட பாஸ்போர்ட் இருக்கா? அதை யாரும் ஸ்டாம்ப் பண்ணி அனுப்புறா இங்க இருந்து வெளியூருக்கு? நீங்க சொன்ன நம்பர்களுக்கு எல்லாம் எங்க பாஸ்போர்ட் இருக்கா? அந்த பாஸ்போர்ட் எடுத்து ஸ்டாம்பை பார்க்கலாமா? யார் இந்தியா விட்டு போயிருக்காங்க என்பது ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கணும்ல. ஒரு பாஸ்போர்ட் சிஸ்டம் என்ன, இமிகிரேஷன் என்ன, இமிகிரேஷன் கண்ட்ரோல் என்ன, பார்டர் கண்ட்ரோல் என்ன, ஒரு பேசிக் ஐடியா. அதனால நீங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்க தந்தி டிவி அசிங்கப்படுத்தக்கூடாது. யூ ஆர் ரெப்ரசென்டிங் தந்தி டிவி. ஒரு நிமிஷம். ஒரு வியூவர்ஸ் பாக்குறவன் என்ன தந்தி டிவில இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்ல இருக்காங்களே நினைக்க கூடாது. when you represent a TV, uphold your TV. ஏங்க பிரதர், நீங்க கேட்ட கேள்வியில் என்ன நியாயம் இருக்கு நீங்க சொல்லுங்க. இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. ஒரு நிமிஷம். கேட்ட கேள்வி நியாயம் இருக்கு. எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். அவர் எங்க இருக்காரு? நான் எங்க இருக்கேன்? பாஸ்போர்ட்ங்கிறது என்ன, இமிகிரேஷன் என்ன? ஒரு நிமிஷம். தகவல் யாரு கொடுத்தா நான் கேட்கிறேன். தகவல் யாரு கொடுத்தா? பிரதர் ஒரு நிமிஷம். நீங்க கேட்கிற கேள்வி முட்டாள்தனமா இல்ல? இதை யாராச்சும் பாக்கிற ஒருத்தர் நல்ல கேள்வி அதை கேட்பானா? ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம். நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? அதுக்கு ஒரு பேசிக் லாஜிக் இருக்கு நம்மள. என்ன ஒரு பேசிக் உங்க கேள்விக்கு என்ன லாஜிக் இருக்கு? என்ன லாஜிக் இருக்கு அந்த கேள்விக்கு? என்ன லாஜிக்? என்ன வாழ்க்கையில தவறு? சார் நான் சொல்றேன் அண்ணே, நேத்து காலையில நீங்க திமுக 1000 ரூபாய் பணம் வாங்குனீங்கன்னா எனக்கு தகவல் வந்துச்சு. இல்லையா பொய்யான்னு சொல்லுங்க. இல்ல நான் கேட்கிறேன் சொல்லுங்க. நேத்து இல்ல நீங்க கேட்கிற அதே கேள்வி கேட்கிற திமுக நேத்து காலையில ஒரு நிமிஷம். நேத்து திமுக உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொன்னாங்க. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அண்ணாமலை பாத்திருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு நிமிஷம். அண்ணாமலை பாத்திருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மகேஷ் நீங்க கேட்ட அதே கேள்வி திரும்பி நான் கேட்கிறேன். மகேஷ் தந்தி டிவி சார்பா 1000 ரூபாய் வாங்கினாரு நான் கேட்கிறேன். நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் உங்க கேள்விக்கு ஒரு லாஜிக் இருக்கணும். கேள்விக்கு ஒரு பதில் இருக்கணும். யாரு கோவப்படுறா பிரதர்? முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் கோவப்பட்டா இது அரசீற்றம். இது நடக்கணும். நானே கை கட்டி நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வந்திருக்கேன். ஒரு மனிதனுக்கு அரசீற்றம் இருக்கணும். நீங்க என்ன வேணாலும் கேட்பீங்க, காமெடி மாதிரி நான் பதில் சொல்லி என்ன கை தட்டி மக்கள் சிரிக்கிறாங்க. பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் ஆர் ஆல் சீரியஸ் பிசினஸ். என்ன வேலையெல்லாம் பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கமா? 16 மணி நேரம் பிளைட்ல வேலையெல்லாம் பேசிட்டு இருக்கேனா? பிரஸ் மீட் நான் கூப்பிட்டேனா? உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பிரஸ்ல பேசிட்டு இருக்கேன். கேள்வி மரியாதையா இருக்கணும் பிரதர். இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா திரும்ப என் பதிலும் அநாகரிகமா தான். நீங்க உங்களுக்காக எல்லாம் கேட்கறீங்க, பதில் சொல்றேன். நீங்க லண்டன்ல போய் இருக்க பார்த்தீங்கன்னா நான் கேட்கிறேன், உங்களுக்கு தகவல் கொடுத்தது யாரு? நின்றதெல்லாம் ஓகே இல்ல. நீங்க கேள்வி இந்த மாதிரி கேட்டேன், பதில் அப்படித்தான் இருக்கும். நீ கேள்வி என்ன கேட்கறீங்க? வாட் இஸ் தி லாஜிக் இன் ஆஸ்கிங்? அண்ணே நம்ம தேதி சொல்லியிருக்கோம். ஜூலை முதல் வாரம் சொல்லியிருக்கோம்.
பாத யாத்திரை ஒட்டி தான் அதை பிளான் பண்ணிருக்கோம். ஜூலை 9ஆம் தேதி பாத யாத்திரைக்காக வச்சிருக்கோங்கன்னா அதற்கான தேதி 2-3 நாள் அறிவிக்கிறோம், ப்ராப்பர் தேதி.